அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் ஃப்ரைடே ஆனால் கரெக்டாக விளக்கு போட்டுருவேன். பட் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டியூஸ்டே தான் கரெக்டாக விளக்கு போடுவேன். ஏன்னா இடையில நான்வெஜ் எடுப்போம், அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் ஹோட்டல் போவோம் அப்படின்றதுனால டியூஸ்டேவே விளக்கு போட்டு பழகியாச்சு. எனக்கு இந்த டெய்லி விளக்கு போடுற பழக்கம்லாம் கிடையாது. வீக்கில் டியூஸ்டே விளக்கு போட முடியலன்னா ஃப்ரைடே போடுவேன். இப்படியே பழகிட்டேன். அன்னாசி பழம் சீசன் ஆரம்பிக்க போகிறதுனால அன்னாசி பழ கடை போகிற வழியில் போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் ரேட் குறையவே இல்லை. பாப்பா அன்னாசி பழம் வேணும்னு ஆசையாக கேட்டிருந்தா. ஸோ அவளுக்கு அன்னாசி பழம் வாங்கிட்டு பாப்பாவோட ஸ்கூல் ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணிவிட்டு இங்கே தட்டுவடை செட் கரைக்கு வந்திருக்கோம். இந்த ஷாப் நசியனூர் ரோடு போகிற வழியில் இருக்குது. தட்டுவடை செட் நான் சாப்பிட்ருக்கேன், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் தட்டுவடை செட்டில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கான்னு நான் இந்த ஷாப்பில் தான் பார்த்தேன். தட்டுவடை செட் பிடிச்சவங்க கண்டிப்பாக இந்த ஷாப்பை ட்ரை பண்ணுங்கள். நான் முட்டை தட்டுவடை செட்டுன்னு ஒன்று வாங்கினேன், வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு வந்ததும் சூடாக இட்லி ஊற்றிட்டு தேங்காய் சட்னியும் கொத்தமல்லி சட்னியும் மட்டும் அரைச்சிட்டு இன்னையோட டின்னரை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பை.